உந்த வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இத மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திக்கிற ஒரு விஷயம். நம்ம என்னதான் பால் ஊட்டி, சீரூட்டி ஒரு வீட்ல ஒரு வளர்ப்ப வளர்த்தாலும், அது கடைசியில நம்மள என்ன பண்ணும்? எட்டி உதைச்சிட்டு போடும். அடிக்கடி மகர ராசிக்காரர்கள் இந்த பிரச்சனைகள சந்திப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் யாரையும் வளர்த்து விடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. யாருக்கு என்ன இடம் குடுக்கணுமோ அந்த இடத்த குடுங்க. எந்த இடத்துல இடத்த குடுக்காம அவங்கள புடுங்கி நடந்தமோ, அந்த இடத்துல புடுங்கி நடங்க தப்பில்ல. சும்மா எல்லாரையும் ஒரே மாதிரி நெனச்சுக்கிட்டு இருந்து, எல்லாரையும் வீட்டு வாசல்ல நிக்கிறவங்கள தூக்கி பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு, கைய குடையுது, கால குடையுது, அத எடுத்துட்டு போட்டான், இத எடுத்துட்டு போட்டான் அப்படின்னு பொலம்புறதுல என்ன புண்ணியம் இருக்கு? என்ன புண்ணியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதனால மகர ராசிக்காரர்கள் செய்றத தெளிவாக செய்யுங்க. சிந்தித்து செயல்படுங்க. அப்பதான் உங்களுக்கு கெட்டது உள்ள வராது. உங்களுடைய அனுமதியோடையே கெட்டது உள்ள வருது. ஏன்னா, அது கெட்டதுன்னு தெரியாம உள்ள விடுறீங்க. அங்க தான் தப்பு நடக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகணும்னா, நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமையில டிப்பா விநாயகருக்கு ஏத்துங்க. அங்க நல்ல தீபம் ஏத்திட்டு வாங்க. நிச்சயமா. உங்க வாழ்க்கையில எந்த கெட்டது இருந்தாலும், துஷ்டங்கள் இருந்தாலும், மன வருத்தம் இருந்தாலும், வீட்ல ஒண்ணு தங்காம இருந்தாலும், அத எல்லாத்தையும் புள்ளையார் நல்ல புத்திசாலித்தனத்த நமக்கு குடுத்து, நம்மள தெளிய வச்சு என்ன செய்யணும்னு நம்மளுக்கு புரிய வச்சுருவார். இத செய்யுங்க. அதே மாதிரி உங்க வீட்ல ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். உங்க வீட்டு சாமி ரூம்ல சாமிக்கு பூஜை பண்ணிட்டு, பானகம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க? வெல்லம். அந்த வெல்லத்துல கொஞ்சம் தண்ணீல வெல்லத்த கலந்து, அதுல கொஞ்சண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சண்டு, ஏலக்காய் பொடிய கலந்து, வீட்ல மத்திய பகுதி வீட்ல மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. அங்க வச்சு, உங்க குலதெய்வத்த நெனச்சு, ஒரு நெவேத்தியம் மட்டும் அப்படி ஒரு சொட்டு தண்ணி விட்டுட்டு, குலதெய்வத்துக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு, அந்த பானகத்த எடுத்து வீட்டு வாசல்ல ஊத்திருங்க. நல்லா கவனிங்க. குலதெய்வத்துக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல ஊத்திருங்க. இல்ல அப்படின்னா, உங்க வீட்டு பக்கம் மாடு கண்ணுட்டி அந்த பக்கம் வந்தா, ஆடு ஏதாவது வந்தா அதுக்கு ஊத்தலாம். ஆனா அவசியம் செய்யுங்க. இத சனிக்கிழமையில செய்யுங்க. வீட்டு மத்தியில. இந்த பானகத்த வச்சு நெவேத்தியம் பண்ணி செய்யணும். அப்பதான் கெட்டது விலகும். அது மாரி சனிக்கிழமை சனிக்கிழமை சாண விளக்கு, சொர்ண விளக்குன்னு பேரு. சொர்ண விளக்குன்னு வைக்கும். சாணியில செஞ்சிருப்பாங்க. விளக்கு கேட்டீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அத அந்த சாணி விளக்க வாங்கி, சாண விளக்குன்னு அதுக்கு பேரு, சொர்ண விளக்குன்னு பேரு பல பேர் வச்சிருக்காங்க. அந்த விளக்க வாங்கி, மஞ்சள் தடவி, நெய் ஊத்தி, பசுந்திரி போட்டு விளக்கு ஏத்து, உங்க அத அன்னைக்கு ராத்திரியே அந்த வீட்ல இருந்து அந்த விளக்கு ஏத்துன பிறகு அன்னைக்கு ராத்திரி காலையில விளக்கு ஏத்தினோம் அன்னைக்கு ராத்திரி, என்ன பண்ணணும், அந்த விளக்க எடுத்துட்டு போய் தண்ணீல கரைச்சு விட்டணும். எங்கேயுமே கரைக்க இடம் இல்லன்னா, வீட்டு வாசல்ல பைப் இருக்கும். அந்த பைப்ல கொஞ்சம் தண்ணீல கரைச்சு, கரைச்சு வெளியில தூக்கி விட்டுருங்க. அவ்ளோதான். இத மட்டும் செய்யுங்க. எல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல கொஞ்சம் பச்சை கற்பூரத்த வச்சு வீட்ட 3 தடவ சுத்தி, வீட்டு வாசல்ல பச்சை கற்பூரம் ஏத்துங்க. மகர ராசிக்காரர்கள் திருஷ்டி விலகும் மகர ராசிக்காரர்களுக்கு கெட்டது விலகும். மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை துரோகம் யாரெல்லாம் செய்கிறார்களோ, உங்களிட்டருந்து யாராவது ஏதாவது ஆட்டைய போட்டுட்டு போணும்னு ஆசைப்படுறானா, யாராவது உங்கள ஏமாத்தணும்னு ஆசைப்படுறானா, அம்புட்டு பேர் ஓடிடுவான். இத மட்டும் செய்யுங்க. ஏன்னா, பெரிய பிசினஸ் பண்ணுவோம். பெரிய நல்ல விஷயத்துக்குள்ள நம்ம இறங்கி நடத்தணும்னு ஆசைப்படுவோம். ஆனா, சந்துல சிந்து பாடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த விஷயத்த மட்டும் செய்யுங்க. பச்சை கற்பூரம் மகத்தான மருந்து. பானகம் நீர் வச்சு வழிபாடு பண்ணுங்க. சாண விளக்கு ஏத்துங்க. நல்ல தீபம் சனிக்கிழமையில பிள்ளையாருக்கு போடுங்க உங்க வீட்ல. கெட்டது விலகும், நல்லது நடக்கும். மகரவாசி நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொன்னு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும்
ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்ல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.